ஹாய் நண்பா. ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு 3-4 வருஷம் ஆயிருக்கலாம். கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனா இன்னும் ஜாப் கிடைக்காம இருக்கீங்களா? இன்னும் இன்டர்வியூ கால் கூட வரலையா? ஏஐ வந்ததுக்கு அப்புறம் டிகிரி மட்டும் போதாதுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம இந்தியால ஒரு பெரிய கரியர் கிரைசிஸ் நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துப்போம். ஒரு வருஷத்துல 15 லட்சத்துக்கும் மேல இன்ஜினியர்ஸ் பாஸ் அவுட் ஆகுறாங்க. இவ்வளவு பாஸ் அவுட் இருந்தாலும் ஃப்ரெஷருக்கு ஹையரிங் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு சைட்ல ஏஐ ஆயிரக்கணக்கான வேலையை அக்குபை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சைட்ல அட்வான்ஸ்டு கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள தேடிட்டு இருக்காங்க. அப்பனா ப்ராப்ளம் எங்க இருக்கு? அதுக்கான சொல்யூஷன் தான் என்ன? எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணணும், அதுக்கப்புறம் காலேஜ்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், ஃபைனலா தான் ஜாப். ஆனா இங்க தான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஏன்னா கரண்ட் ஜாப் மார்க்கெட்ல கதையே வேறங்க. 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப். இப்பெல்லாம் டிகிரி பிளஸ் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் ஜாப் கொடுக்குறாங்க. ரீசெண்டா நியூஸ் ரிப்போர்ட்ஸ் 2 டைமென்ஷன்ல சொல்றாங்க. ஏஐ வந்ததுனால என்ட்ரி லெவல் டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட்டட் ஆயிருச்சு. ஸோ ஃப்ரெஷருக்கான ஹையரிங் குறைஞ்சிட்டே வருது. அனதர் ஒன், அட் த சேம் டைம் ஏஐ ரிலேட்டடான ஜாப் ஓப்பனிங்ஸ், அதாவது நியூ ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு டாப் கம்பெனியோட சிஇஓ ஜென்சன் ஹுவாங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 லட்சத்துக்கும் மேல நியூ ஜாப் ஓப்பனிங்ஸ் ஏஐனால கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வேலை இங்க ப்ராப்ளம் இல்ல, அந்த வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் நம்ம கிட்ட இல்லாதது தான் இங்க ப்ராப்ளம். நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன். நம்மள நிறைய பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டோம், ஒரு ப்ராம்ப்ட் எழுத கூட கத்துக்கிட்டோம், ஜெனரேட்டிவ் ஏஐ கூட தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதனால என்ன யூஸ் இருக்கு? வேலை கிடைச்சிருக்கா? கண்டிப்பா கிடையாது. ரீசன் என்ன தெரியுமா? கம்பெனிஸ் டிமாண்ட் பண்றது நாட் அ சாட் ஜிபிடி யூசர், தே வாண்ட் கிரியேட்டர் ஆஃப் ஏஜென்டிக் ஏஐ. அப்படின்னா ஒரு சிஸ்டம் தானாகவே யோசிக்கணும், டிசிஷன் எடுக்கணும், அந்த வேலையை முடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள தான் கம்பெனிஸ் டிமாண்ட் பண்றாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில் கேப். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த ஸ்கில் கேப்பை எப்படி ஃபில் பண்றது, இதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மாதிரி ஸ்கில் கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஃபாஸ்டா growth ஆகிட்டு இருக்க ஒரு ஆன்லைன் கரியர் ஸ்கூல் தான் மசாய் ஸ்கூல். 2026ல மட்டும் 40,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆக்டிவ் லேர்னர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மசாயோட அப்ரோச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. அவங்க கோல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது மட்டும் இல்ல, ஜாப் ரெடி ப்ரொஃபஷனலை உருவாக்குறது தான். அதனாலதான் இதை அவுட்கம் டிரைவன் லேர்னிங் மாடல்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் 10,000க்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபரன்ஸ் கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. லைக் ஓலா, ஸ்விக்கி, கேப்ஜெமினி, ஷேர்சாட். இந்த மாதிரி 2023ல பிளேஸ்மெண்ட் ரேட் மட்டும் 94% சொல்றாங்க. அவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் 6.1 LPA. மசாய் ஸ்கூலோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, இந்தியாவோட டாப் எஜுகேஷன் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. அதாவது ஐஐடி, ஐஐஎம், பிடிடிஎஸ், இந்த மாதிரி 16 இன்ஸ்டிடியூஷன் கூட சேர்ந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க, எம்ஐடி, ரோட்மேன் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மாதிரி இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் கூட கொலாபரேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி ரீசனால தான் கரிக்குலம் இண்டஸ்ட்ரி ரெலவென்ட் ஆகவும் குளோபல் லெவல்ல ஸ்டாண்டர்ட் ஆகவும் இருக்க முடியுது. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், இதெல்லாம் யாருக்காக? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க, இல்ல ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், லைக் 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸா? அப்படி இல்லைன்னா கரியர் சேஞ்ச் பண்ண நினைக்கிறவங்க, கரியரை அப்கிரேட் பண்ண நினைக்கிறவங்க, இப்படி எல்லாருக்குமே இந்த ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இங்க என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குன்னா, டெக்னாலஜி, ஏஐ, மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மசாய் ஸ்கூல்ல எனக்கு அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய கோர்சஸ் தமிழ்ல இருக்கு. தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், மராத்தி, கன்னடா, இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ்ல கூட லேர்ன் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டும் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கூட நீங்க பெட்டரா டெவலப் பண்ணிக்கலாம். டயர் 2, டயர் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபைனலா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஏஐ என்ட்ரினால நம்ம ஜாப் போச்சு அப்படின்னு யோசிக்காம, ஏஐ ட்ரெண்ட்ஸ்ல நம்ம ரெலவென்ட் ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். கரண்ட் ஜாப் மார்க்கெட்ல டிகிரி மட்டும் போதாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்கில்ஸ் பிளஸ் ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் தான் மசாய் ஸ்கூல். இங்க 40,000 பிளஸ் லேர்னர்ஸ் இருக்காங்க, 10,000 பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க, ஐஐடி, ஐஐஎம் பார்ட்னர்ஷிப் இருக்கு, தமிழ் லேர்னிங் சப்போர்ட் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்ததுதான் மசாய் ஸ்கூல். இந்தியாவிலேயே ஃபாஸ்ட் growth கரியர் ஸ்கூல்ல ஒன்னா இருக்கு. மசாய் ஸ்கூல் டீடைல்டு இன்ஃபோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல ஜாப் இன்ஃபோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.